குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஏன் ஒவ்வொரு ஊருக்கும் குருவின் பெயரால் ஒவ்வொரு ஊரும் அழைக்கப்படுகிறது, கடவுள் பெயரால் ஒவ்வொரு ஊரும் அழைக்கப்படுகிறது? அப்படி ஊருக்கான பெயர் காரணம் எல்லோரை யாருமே அறியப்படாத பொழுது இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு பெயரை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம்னு தெரியாமலே தாங்க ஊர் பெயரெலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எல்லா ஊருமே ஒரு காரண காரியத்தோடு தான் ஊருக்கான பெயரிடப்பட்டதுங்க. அப்படி எங்கள் குருநாதரின் பிறந்த ஊரான திருநாகைப்பட்டினம், அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாகைப்பட்டினம், நாகை அப்படின்ற ஊரை பற்றி முதல் சோடுகளில் இன்றைக்கி வெளியிட ஆசைப்படுறோங்க. திருநாகைப்பட்டினம், அதாவது திரு என்றால் குரு, நாகைப்பட்டினம்னா பட்டினம்ங்கிறது கடற்கரை ஓரம், அதாவது கடல் சார்ந்தது, கடலை பற்றியது. கடல் எப்படி எல்லாம் அலை போல ஓயாது ஒவ்வொரு நாளும் அடித்து கொண்டு இருக்கின்றதோ அதே போல ஒவ்வொருக்குள்ளும் அந்த பட்டினம் எதை சொல்ல வருகின்றதுங்கிறத போல நாகைங்கிறதுக்கான காலம் சுமார் 6000 60,000 ஆண்டுகளை கூட கணிக்கலாங்க. அதுன்னு 6000 60,000 ஆண்டுகள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல் புத்த பிட்சுக்கள், அதாவது சமணத்துவம்னு சொல்லலாம், பௌத்தர்கள்னு சொல்லலாம். இந்த சமணத்தையே முதல் உருவாக்கினவங்க தான் இந்த சமணர்கள்னு அப்படி சொன்னாலும், அவர்கள் காலகட்டத்திலிருந்து, அதாவது உலகத்தில் முதல் சமயம் என்ற ஒன்று சமணம் என்ற ஒன்றில் தான் உருவாக்கப்பட்டதுன்னா அது திருநாகைப்பட்டினம் தான்ன்றதை நம்ம பல திரைப்படங்கள் மூலமாகவும் வரலாற்று தோடுகள் மூலமாகவும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதுதான் விகாரம் அப்படின்ற விஷயத்தையும் திருநாகைப்பட்டினத்தில் தான் முதல் உருவாக்கப்பட்டதுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இன்று அந்த நாகை அப்படின்ற வார்த்தைக்கு நாகம், அதாவது எல்லோருக்கும் தெரியும் சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மனிதனுள் இருக்கும் மாபெரும் சக்தியான ஆத்ம சக்தியின் மறுபெயரை தான் நாகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நாகை அப்படின்ற வார்த்தையிலையும் குறிப்பிடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இது இங்கிருந்து தான் உருவெடுக்கப்பட்டது. ஒரு மனிதன் என்ற உயிர் முதல் பிறப்பெடுத்த ஆதி அப்படின்ற வார்த்தையை கூட, ஏன் அதுவே அனைத்திற்கும் மூலன்ற வார்த்தையை கூட திருநாகைப்பட்டினம் தாங்க முதற் பெயர்லேருந்து இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. இதுவரை யாருமே கணிக்காத பொழுது யாரோ ஒருவர் இதை கணித்து அப்பூமியிலேயே சுமார் 60,000 6000 பிறவிகள் மீண்டு எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் இப்பூமியின் புனிதத்துவத்தை ஒவ்வொரு இடத்திலும் பறைசாற்றவே மீண்டும் அவ்விடத்திற்கு புலம்பெயர்ந்தார் என்றில் அதில் முதல் பிறப்பு அவரின் திருநாகைப்பட்டினமாக கூட இருக்கலாங்க. ஒரு வார்த்தை இல்லைங்க, இன்னும் 1000 விளக்கங்கள் அந்த ஊரை பற்றி சொல்லலாங்க. நாகூர், நாகைப்பட்டினம், மீண்டும் அதே ஊரில் எதையெல்லாம் உரு கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் எதனை நாடி சென்றார்கள்ங்கிறதுக்கு அந்த ஊரே மிகப்பெரிய சான்றுனா, இன்றைய காலகட்டம் வரை இதோடைய பெயர் யாருக்குமே முழுமையாக விளக்கம் கொடுக்கப்படாமல் தாங்க இருக்குது. திருநாகைப்பட்டினங்கிறது சாதாரண பெயர் இல்லைங்க. இந்த உலகத்தையே ஆண்ட மகா பிட்சுக்கள் எல்லாருமே இங்கிருந்து தான் இந்த உலகத்திற்கு தன்னுடைய வாழ்வியல் தத்துவங்களை, அதாவது சமயம்ங்கிற ஒன்றைய சொல்லலாம், வாழ்க்கைனா எப்படி வாழணுங்கிறத சொல்லலாம், ஏன் இந்த நாட்டையே ஆளணும் அப்படின்னா கூட இந்த பூமியில் இந்த இடத்துல தான் அவங்களுடைய மீண்டும் ஒரு மாறு அவதாரங்களை எடுத்துட்டு குருவின் முழு உபதேசம் பெற்று பிற இடங்களுக்கு சென்று முழு ஞானத்தையும் அடைஞ்சாங்கிறத விட சொல்லலாங்க. கருவூராரின் கூற்று கூட இந்த இடத்துல ஒரு சில வாக்கியங்களாக சொல்லப்படுதுங்க. நிரம்பிய வார்த்தைகளோடு நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் இந்த கருவூரார்ன்ற வார்த்தையை சொல்கிறேன்னா, குரு காலமேகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பல சித்த குருமார்களின் வடிவமைப்பு கூட இங்கிருந்து தாங்க உருவெடுக்கப்படுகிறது. பூமியின் அதீத மையப்பகுதி அப்படின்னு சொன்னால் எல்லோருமே ஏதோ ஒரு இடத்த குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. அதற்கு கூட இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்தையும் மையப்பகுதியாக குறிப்பிடவே முடியாதுங்க. நிச்சயிக்கப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குருமார்களின் தத்துவத்தையும் சரி, குருவின் தத்துவத்தையும் சரி, குரு சீடன் உறவையும் சரி, இந்த உலகியல் வாழ்க்கை என்பதையும் சரிங்க, இவங்க தான் இந்த உலகத்தின் பல இடங்களுக்கு பலம்பெயர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நீதியலை ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வியின் திறனுக்கேற்ப ஒவ்வொரு இடத்துலையும் போதிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஏன் சிவ அர்ப்பணம்னு சொல்லுவாங்க, குரு அர்ப்பணம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே எதனை சார்ந்து வாழ்கிறதுங்கிறத கூட இவங்களுடைய முழு அர்ப்பணத்திலிருந்து தாங்க வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்திலும் சரியான பிறவி அப்படின்னு ஒன்று எடுத்தா அதுவும் குரு என்ற ஸ்தானத்திலிருந்து இந்த உலகத்திற்கே மாபெரும் ஆசனங்கள் அனைத்தையும் விளக்கம் கொடுத்து வாழ்வியல் தத்துவங்களை நிஜமான போதனைகளோடு நிரூபிக்கும் தருணத்தில் கூட நீ யார் என்பதை அறிவாய், உன்னுள் நான் என்ற கடவுள் தத்துவத்தை முதல் போதித்த குருவின் தத்துவம் கூட அந்த இடத்துல இன்னும் மெய்ப்புலனோடு உணர்த்தப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. திருநாகைப்பட்டினத்துக்கு இன்றும் பல பேர் சென்று வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. ஏன் எதற்குன்ற காரணத்தை யாருக்குமே தெரியலைங்க. முன்பொரு காலத்துலலாம் இதனுடைய காரணம் காரியம்
ஏன் எதற்குங்கிறதெல்லாம் மறைமுகமாகவே எல்லோரும் செயல்பட இன்றைய காலகட்டத்தில் இன்னும் அந்த ஊருக்கேற்ப எதனை இவர்கள் அடைந்தார்களோ அதனுடைய அடிப்படை தத்துவத்தில் அவர்களே தன்னுடைய முக்திஸ்தானத்தையும் முழுமையாக அடைய அந்த இடம் தாங்க முழு காரணமாகுது. நிஜமான போதனைகளோடு நாங்களும் பல ஊர்களும் பல பெயர்களையும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வெளியிடும் பொழுதெல்லாம் அந்த ஊரில் மட்டும் 3 மதங்களையும் குருவானவர் மதமாக பார்க்காம சமய நெறியோடு அனைத்து மக்களுக்கும் அதை பறைசாற்றிட்டு வந்தாராங்க. அப்படி பறைசாற்றப்பட்ட இடம்தான் நாகூராண்டவர் தர்காவும் இருக்குது, குரு காயரோகண சுவாமியோடைய திருக்கோயிலும் இருக்குது. அதாவது காயலி நீலாதாட்சி அம்மன்ற கோயில் பேரும் இருக்குங்க. இன்னும் அங்கே வேளாங்கண்ணிங்கிற கோவிலும் இருக்குங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் அவர்கள் அடைந்த முக்கியமான பலனின் அதிகாரத்தோடு அவர்களுக்கே அப்பலனை கொடுத்து அவர்களுக்கே இரட்சகனை கொடுத்த முழு குருநாதரிடம் எதனை யார் ஒப்படைக்கின்றாரோ அது அவர்களுக்கே முழு பலனாக அதை அடைந்தால் அவர்களும் திரு நாகமாய் மாறலாம், திரு நாக நாதராய் மாறலாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.